நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு இல்லை சொல்கிறேன். குழப்பம் இல்லை. நான் இந்த கோட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே எது முக்கியமானதுன்னா விஷன் சப்போர்ட். அதுமாரி முன்ன என்ன நடந்ததோ அதை வச்சு தான் பாஸ்ட்டாக நடக்கும். அதுக்கு முன்னாலே ஒரு தடுப்பு கட்ட மாதிரி இருக்கும். எதுவுமே வேகமாக மேலே ஏறிடுறதில்ல, ஒரு தடுப்பு இருக்கும். அங்கேருந்து கீழே விடும். கீழே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் இருந்தால் மறுபடியும் அதுக்குள்ளே போகும். இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க, இதெல்லாம் வேலட்டைலான இடம். ஆனால் அதுவுமே சின்ன சின்ன சப்போர்ட்டு மாதிரி. அதுமாரி நம்ம வந்து ட்ரா பண்ணி வைக்கும்போது ஆப்போசிட்டில் அதுமாரி நடக்கும். கரெக்டாக பாருங்கள். ஒவ்வொரு இதெல்லாம் ட்ராப்பு. இந்த இடம் ஃபுல்லும் அந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஏற்கனவே இந்த மாதிரி சப்போர்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே முடிஞ்சிச்சின்னா டப்புன்னு அந்த இடத்துல கரெக்டாக கோட்டுக்கு நேராக கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பை பண்ணணும். இதுதான் ஆட்டோ ரூல்ஸு. சூப்பராக இருக்கும். மேலே பை பண்ணி இது ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்கும். 2 சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு நல்லா மேலே பை போயிருக்கு. மேலேருந்து இங்கேருந்து கிராஸ் ஒரு லைன் போட்டு காமிக்கும் பாருங்கள். முதல்ல இது சப்போர்ட்டுங்கிறது நம்மளை சொல்லுங்கள். குழப்பில்லைன்னா ஏதோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொண்டு பாருங்கன்னு பாருங்கள். இந்த லைனை இந்த இருக்குது பாருங்கள். இப்படி தான் வைக்க வரையணும். ரொம்ப முடியுது குழப்பிக்கிட்டுலாம் பார்க்கலாம் வேண்டாம். அந்த மாதிரி சப்போர்ட் லைனை வரைஞ்சி அது எங்கே முடியுது, எந்த மாதிரி மார்க்கெட்டோட கண்டிஷன் இருக்குது, அடுத்து எப்படி திரும்பும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். 1 மினிட்டில் போய் எல்லாத்துலேயும் போய் என்ன மந்த்லி டெய்லி உங்களை ஒரே நிமிஷம் இருங்க. மந்த்து சார்ட்டை காமிக்க. மந்த்து சார்ட்டை பார்க்கும்போது ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. யூரோ யூஎஸ்டி வந்து பை ஆகாது. ஆனால் எல்லோரும் பை பண்ணுவாங்க. ஆனால் வேஸ்ட்டு. இந்த ஒரு மாதம் செம்ம வேறு லெவலில் கீழே உள்ளதுக்கு தயாராக இருக்கான். நெட்டில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வைஃபை ப்ராப்ளமாக இருக்குது. நான் பாருங்கண்ணா, இது வந்து இப்போ மந்த்லி சார்ட்டு. இந்த ஒவ்வொரு மாதம் அந்த கேண்டில்னா 2023 தான் இருக்குது. யூரோ யூஎஸ்டி பாருங்க, மேலேருந்து பை ஆகி எவ்வளோ தூரம் செல்ரு பயங்கரமாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள சப்போர்ட்டு இருக்குன்னு எல்லாமே ஒரு தடவை பிரேக் பண்ணியிருக்கு. 2வது தடவை பிரேக் பண்ணுது. 3வது தடவை மார்க்கெட்டு கீழே கிராஷ் ஆகுது. அதுதான் இந்த மந்த்து டிசம்பர் மாதம். கேண்டில் தெரியுது. ரொம்ப இந்த லைன்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் 15 மினிட்ஸு டேஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா இத்தனை தடவை மார்க்கெட்டு உடச்சிருக்கு. அப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் ஈஸியாக கீழே விடும். செல்லு இப்போது 1 மினிட்டில் காமிக்கும் பாருங்கள். 1 மினிட்டில் வேறு மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். அது ஏங்கிறத நான் காமிச்சு கொடுங்க. அங்கே பாருங்களேன், மேலே ஏற்கனவே கீழே அவ்வளோ தூரம் வந்திருக்கு, வந்து உடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் கீழே உடச்சிருக்கு. மார்க்கெட்டு தான் அந்த க்ரீன் லைனு. அந்த க்ரீன் லைனை வாட்ச் பண்ணிக்கோங்க. 50-25 சரிங்களா. அந்த க்ரீன் லைனு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே நிறைய தடவை உடச்சி ரொம்ப வீக்காக இருக்கும். இப்போ அங்கே லைவில் என்ன நடக்கும் போகும். இப்போ இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே விழுந்து இந்த இடத்துல சப்போர்ட் இருந்திருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல விழுந்தோடனே மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டில்
நெட்டு ரொம்ப ஸ்லோ மேம். மேலே பாருங்கள் ஒய்ஃபை. வீடியோ லாங்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கீழே வர கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், 45 65. கடைசியாக அது கீழே வர போனது வந்து 45 35 33. இப்படி தான் சொல்லுவேன். கோளாறு. இந்த நம்பர்லாம் நோட் பண்ணு மேம். நம்பர் ரொம்ப முக்கியம். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன்பாங்க, புரியுதுங்களா? நமக்கே அது புரியும் அதை பார்க்கும்போது. நெட்டெல்லாம் மாடி போகுது பாருங்களேன். இது இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு, கேப் டவுனாக இருக்குது. என்றைக்குமே மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா அது ஃபுல் பண்ண மேலே வேகமாக ஏறும். இந்த இடம் வந்து இங்கேங்க 49 89. அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, நல்ல நம்பரு. அந்த இடத்துல கீழே விழுந்துச்சுன்னா அது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிரும். உடனே மார்க்கெட் பை பண்ணி கொண்டு போய் இங்கே இருங்க 50 25 அங்கே மட்டும் போட்டி வச்சுருக்காங்க. இங்கே மார்க்கெட் கடைசியில் வெள்ளிக்கிழமை ஒரு ராத்திரி போல் 3 மணிக்கு போல், நம்ம 1 மணிக்கு அந்த டைமில் முடிச்சிட்டாங்க. பை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம், எல்லோரும் ஒரு மார்க்கெட்டு பை ஆகுதுன்னு நினச்சிட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் பை பண்ணுவாங்க. பை பண்ணுற எல்லாருமே லாஸு. மார்க்கெட்டு ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே ஒரு யூ பேட்டர்ன் வேறு உருவாகிருக்கு. நெட்டு நல்லா இல்லை. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்.